மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.3 6, 7, 8, 9 ஆகிய கணக்குரிய விடைகள் பார்க்க போறோம். ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. சரிங்களா? அப்போ நீளம் வேற அளவு, அகலம் வேற அளவு. அப்போ அது என்ன செவ்வகமாக தான் இருக்கும்? கன செவ்வகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கன செவ்வகத்தின் கன அளவு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீளமும் அகலமும் கொடுத்துட்டாங்க, உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு. கன அளவு எவ்வளவு? 1440 மீட்டர் கியூப், நீளம் 15 மீட்டர், அகலம் 8 மீட்டர், உயரம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொள்கலனின் கன அளவு ஃபார்முலா அப்படின்னா L × B × H. அப்போ கன அளவு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா ஒன் டைம் எழுதியிருக்கேன், L × B × H. கன அளவு எவ்வளவு? 1440 எதில் கொடுத்துட்டாங்க? ஆல்ரெடி சம்முலே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நீளம் எவ்வளவுப்பா? 15 இன்ட்டு அகலம் எவ்வளவு? 8. உயரம் நமக்கு தெரியுமா? உயரம் நமக்கு தெரியாது. அதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இங்கிட்டு பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாம் மாறும். ஸோ 1440 பை 15 இன்ட்டு 8. பெருக்கலா இருக்கிறது இங்கிட்ட வகுத்தலாம் மாறிச்சு. 1440 15 5ஆவது பாடல வரும். சரிங்களா? இது 5ஆ பேர் வருங்க. 4 5 5, 2 5 10, 3 5 15. இதை 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 4 5 5, 2 5 10, 14லேருந்து 10 கழிச்சோம்னா 4. இங்கே மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 8 5 நமக்கு 40. இங்கே கழிச்சிங்கன்னா 4, இந்த 0 கீழே வந்துடும். இங்கேயும் 8 5 எவ்வளோ அப்படின்னா 40. 40 கழிச்சா 0. 5ஆல் வகுக்கும்போது நமக்கு விட என்ன கிடைக்கும் அப்படின்னா 288ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது 3ஆல் அடி கொடுக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா அடி கொடுக்கலாம். 4 3 3, 9 3 27, மிச்சம் 1, இந்த 8, 6 3 18. எழுதியாச்சா? இப்போ இந்த 8ஐயும் 96ஐயும் அடி கொடுக்கலாமா? ஈஸியாக அடி கொடுக்கலாம். 4 8 8, இங்கேயும் பாருங்க 4 8 8, மிச்சம் 1 16, 2 8 16. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஹச் கண்டுபிடிச்சோமா? ஹச் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 12 மீட்டர் உயரம் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 7th சம்முக்குள்ள ஆன்சர் பார்க்கலாமா? பின்வரும் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க. நமக்கு 3 பக்க அளவு கொடுத்துட்டு 3 பக்க அளவுக்கும் நமக்கு கனசதுரத்தோட கன அளவு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்முல கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பக்க அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா A = 5 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? A3. அப்போ ஏங்கிறது எவ்வளவு? 5. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இதை நம்ம 5³ எழுதுவோமா? என்ன அர்த்தம்? 5 நம்ம 3 தடவை எழுதணும்னு அர்த்தம். 5 × 5 × 5. சரிங்களா? 5 எவ்வளவுப்பா? 25 × 5. 25ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவுப்பா? 125. கன அளவு அப்படிங்கிறனால என்ன போட போறோம் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறத சேர்த்து எழுதிக்கணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A = 3.5 மீட்டர். இந்த கனசதுரத்தினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுவோம்? 3.5 போடுவோமா? ஃபார்முலா என்னது? A³ தானப்பா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? 3.5 3 தடவை எழுதணும். 3.5 × 3.5 × 3.5. 3 இருக்கிறதுனால முதல் 2 ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பெருக்கிக்கோங்க. 3.5ஐயும் 3.5ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 12.25 வரும். இன்ட்டு 3.5. 12.25ஐயும் 3.5ஐயும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா 42.875 மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க, அடுத்து என்ன பக்க அளவு கொடுத்துருக்காங்க? A = 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? 21 ஸ்கிப்.
இப்போ 21 எத்தனை தடவை பண்ணும்பா? 3 தடவை போடணும் அர்த்தம். 21 × 21 × 21. சரிங்களா? 21ஐயும் 21ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 441 × 21. இப்போ 441ஐயும் 21ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9261 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிந்தது. 8th சம்முக்கு உண்டான ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை மீட்டரில் காண்க. சரிங்களா? அதாவது நமக்கு தெரியும், இதுல என்ன விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னா எத்தனை லிட்டர் அப்படின்னா 1000 லிட்டர். இது மட்டும் நமக்கு தரவா தெரிஞ்சா போதும். மற்றபடி கனசதுர வடிவ தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கன அளவுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கன அளவு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பக்க அளவு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆனா கன அளவு எதுல கொடுத்துருக்காங்க? லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சம்முல கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கனசதுர வடிவ தொட்டியின் கொள்ளளவு. சரிங்களா? கொள்ளளவுனா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கன அளவுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,25,000. கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னதுப்பா? A³ = 1,25,000 லிட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சம்முலே சொன்னேன், உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் எத்தனை லிட்டர் அப்படின்னா 1000 லிட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லிட்டரா இருக்கிறத எதா மாற்ற போறோம் அப்படின்னா நம்ம மீட்டரா என்ன செய்ய போறோம் அப்படின்னா மாற்ற போறோம். அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு 1000ஆல என்ன செய்ய போறேன் அப்படின்னா வகுக்க போறேன். ஏன்பா 1000ஆல வகுக்கிறேன்? சம்முல லிட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் மீட்டரா மாற்ற போறேன். ஸோ 1000ஆல வகுக்கிறேன். கீழே உள்ள 3 ஜீரோவும் மேலே உள்ள 3 ஜீரோவும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்னு பாருங்க, A³ = 125 அப்படின்னு வருமா? அப்ப இந்த 125 நம்ம ஸ்கியூப் வச்சு எழுதலாமாப்பா? எப்படி எழுதலாம்? 5 × 5 × 5 5 ஸ்கியூப்னு எழுதலாமா? 125 5 25 25 125. ஸோ நான் A³ = 125 இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஸ்கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கியூப்புக்கு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ A = என்ன அப்படின்னா 5 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். பக்க அளவு தான் கேட்டிருந்தாங்க, நம்ம பக்க அளவு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 9வது சம்முக்குரிய ஆன்சர் பார்க்கலாமா? 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஓர் உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு ஓர் கன செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. கனச்செவ்வகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. ஃபர்ஸ்ட் சம்முல கொடுத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனசதுரத்தின் பக்க அளவு 15 சென்டிமீட்டர் கூடிய பக்க அளவுடைய ஒரு கனசதுரத்தை உருக்கி எதா மாத்துறாங்க அப்படின்னா கன செவ்வகமா இணைச்சாங்க அப்படின்னா மாத்துறாங்க. அப்படி மாற்றும் போது அந்த கன செவ்வகத்தினுடைய நீளம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அகலம் கேட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். கனசதுரத்தின் பக்க அளவு 15 சென்டிமீட்டர், கனசதுரத்தினோட நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் தெரியாது, உயரம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது கனசதுரத்தை உருக்கி தான் கனசெவ்வகமா மாத்துறாங்க. ஸோ 2 கனமும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B × H. கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா A³. நமக்கு தெரிஞ்ச மதிப்பை போடுங்க. Lக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 25 × B × H. H எவ்வளவு? 9. Bக்கு மதிப்பு தெரியாது, ஸோ அதை Bனே வச்சிருக்கோம். A அதாவது சதுரத்தின் பக்க அளவு எவ்வளவு? 15 சென்டிமீட்டரா? ஸோ என்ன போட போறோம் அப்படின்னா 15 கியூப் அப்படின்னு போட போறோம். அப்ப இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 25 × B × 9 = 15 கியூப்பா? 15 எத்தனை தடவை போட போறோம்? நம்ம 3 தடவை போட போறோம். 15 × 15 × 15
பி மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியை ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பெருக்கலாக இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது எதாக மாறும் அப்படின்னா வகுத்தலாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போ என்ன வரும்? 25 × 9 என்ன செஞ்சுருக்கோம்? 25 பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக மாறிடுச்சு. ஸோ 9 பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக மாறிடுச்சு. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே 5வது பாலில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5வது பாலில் கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை 5 15? 3 5 15. எத்தனை 5 25? 5 25. திரும்ப இந்த ரெண்டு 5வது பாலில் கேன்சல் பண்ணலாம்ப்பா. 4 5 5 15. இந்த 3 9 கேன்சல் பண்ணலாமா? 4 3 3 9. இந்த 3 என்ன செஞ்சலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மிச்சம் என்னப்பா இருக்கு? பிங்கிறது எவ்வளவு? 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா இந்த சம்முடைய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.